Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ அப்படினு கூட சொல்லலாம். செம்பருத்தி ஷாம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நல்ல முடி அடர்த்தியா வளர்றதுக்கும், தலைமுடி பிரச்சனைகள் தீர்றதுக்கும், முடி நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கும் செம்பருத்தி பூ ஷாம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நல்ல ஹெர்பல் ஷாம்பு போட்டிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன். பட் ஹெர்பல் ஷாம்பு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமான ப்ராசஸ். ஆனால் இந்த செம்பருத்தி ஷாம்பு ரொம்ப சுலபம். ஜஸ்ட் 3 பொருள் தான். பூந்தி கொட்டையை நான் அடிஷ்னலாக தான் சேர்த்துருக்கிறேன். அது வேணான்னு சொல்லி சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு வெறும் 2 பொருள் தான் இந்த செம்பருத்தி ஷாம்புக்கு. ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். செம்பருத்தி பூவிலையும் இலையிலேயும் இயற்கையிலேயே நுரை வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் நான் பூந்தி கொட்டை வந்து அடிஷ்னலாக சொல்லி சொன்னேன். பூவை விட மொட்டாக இருக்கிறது இன்னமும் கூட சிறப்பு. பூவில் கீழே இருக்கக்கூடிய காம்பை வந்து எடுத்துருங்க. அது மிக்சியில் வந்து சரியாக அரைப்படாது. மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இலையை வந்து சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி பூவையும் கிள்ளி போட்டுக்கோங்க. பூவிலையும் இலையிலையும் ஓரளவுக்கு தான் நுர வரும். அதனால் வந்து நான் அடிஷ்னலாக 4 பூந்தி கொட்டையும் எடுத்துருக்கிறேன். பூந்தி கொட்டையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையை வந்து எடுத்துடணும். மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பூந்தி கொட்டை நல்லா அரைப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பூந்தி கொட்டையும் அது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரியே பாருங்கள், அரைச்சி எடுத்ததும் எவ்வளவு நுரை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்ட்டையும் அப்படியே வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். வச்ச அந்த பேஸ்ட்டை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி தனியாக ஷாம்புவை தனியாக எடுத்துக்கணும். ஆனால் அப்போவே வடிகட்டணும்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நுரையாக இருக்கும், வடிகட்டுறக்கு வராது. அதனால் ஒரு 2 மணி நேரம் நுரையை கொஞ்சம் அடங்குற வரைக்கும் விட்டுட்டு 200 மில்லி அளவுக்கு நல்ல தண்ணி, உப்பு தண்ணி சேர்க்காதீங்க, நல்ல தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டி ஷாம்புவை எடுத்துக்குங்க. இந்த ஷாம்புவை அப்படியே பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஆனால் வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது, கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா தேய்ச்சி எப்பவும் போல் ஷாம்பு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி குளிச்சுக்கலாம். போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வெளியில் வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதை காய்ச்சாமல் வந்து வெளியில் வைக்க முடியாது. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த ஷாம்புவை போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 4-5 கொதி வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். அப்புறமா காய்ச்சினதுக்கப்புறமா அது ஆறுனதும் பாட்டிலில் ஊற்றி நம்ம வச்சுக்கலாம், வெளியில் வச்சுக்கலாம். வெளியில் ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். செம்பருத்தி ஷாம்பு பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். அதனால் அதிக நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட அப்பப்போ ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை செய்துட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பலன் இன்னமும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டிலையே செம்பருத்தி ஷாம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கெமிக்கல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி செம்பருத்தி ஷாம்பு பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தலைமுடியை பாதுகாத்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.